Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. இந்த பார்க்கிங்னால சென்னையில் அதிகமான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று பிக் பாஸ் தர்ஷன் அவருடைய வீட்டில் நடந்திருக்கு. செலிபிரிட்டினா என்ன பெரிய இதுவா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தகாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் இருந்த அந்த ஒரு சண்டையானது கை கலப்பாக மாறி இருந்திருக்கு. நீதிபதியினுடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்திச்சூடி மற்றும் அவருடைய மனைவி மகேஸ்வரி அப்புறம் அவங்க அம்மா வந்து 3 பேருமே சேர்ந்து நடந்து வந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து அங்கிருந்து கையில டீ கப்போட வந்து அவருடைய கசின் மேலேயே வந்து அந்த டீயை ஊத்திருக்காங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது தர்ஷனும் அவருடைய கசின் பிரதரும் தான். வேகமாக வந்த தர்ஷன் வந்து கசினை காப்பாற்றுறதுக்கு தான் முற்பட்டிருக்காரு. ஆத்திச்சூடிங்கிறவர் வந்து அவங்க அம்மாவை அடிக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கீழே தள்ளி அவர் மேலே ஏறி அதுக்கப்புறமா அவரை வந்து சரமாரியாக தாக்கியிருக்காரு. தர்ஷனுடைய கைகள்லையும் சரி அவருடைய முகத்திலையும் சரி அவருடைய கழுத்துலையும் சரி நிறைய கீறல்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க. எல்லா இடம் நிகழ்த்தால கீறிட்டு இப்போ நான் அவங்கள தள்ளி விட்டேன்னு சொல்கிறேன். 3 மணி நேரமாக இந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்திருக்கு. இங்கே இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ கத்தி பேசின ஒருத்தவங்க ஆக்சுவல் போட்ட ஒருத்தவங்க வந்து திடீர்னு போய் ஐசியூவில் படுத்துட்டு இருக்காங்க. ஒரு செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய தர்ஷனுக்கு இவ்வளோ நிலைமை அப்படின்னா நாங்கள்லாம் சொன்னோம் அப்படின்னா எங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகப்பேரில் இருக்கக்கூடிய பாரிசாலைக்கு தான் வந்திருக்கோம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே இந்த பார்க்கிங்னால நம்ம சென்னையில் அதிகமான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் நேற்று பிக் பாஸ் தர்ஷன் அவருடைய வீட்டில் நடந்திருக்கு. அந்த சம்பவமானது இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. நீதிபதியின் மகன் சொல்லப்படக்கூடிய ஆத்திச்சூடி அப்படிங்கிறவர் வந்து இந்த டீ ஷாப்பில் தான் வந்து டீ குடிச்சிருந்திருக்காரு. அவர் அங்கே டீ குடிக்கிறதுக்காக இந்த இடத்துல தான் காரை வந்து பார்க் பண்ணியிருந்திருக்காரு. இங்கே பார்க் பண்ணிவிட்டு அவர் வந்து டீ குடிக்க போயிருந்திருக்காரு. அந்த டைமில் தான் வந்து தர்ஷன் அவர் வந்து ஜிம்லேருந்து வந்திருக்காரு. அவருடைய வீட்டுக்கு முன்னாடி இந்த கார் இருக்கிறத பார்த்து கார் யாருது அப்படிங்கிறத தர்ஷன் வந்து இங்கே எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த கடையில் போய் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் இருந்த அந்த ஒரு சண்டையானது கை கலப்பாக மாறி இருந்திருக்கு. இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீதிபதியினுடைய மகன் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து இங்கே என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறதுக்கு அச்சப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு செலிபிரிட்டிக்கே வந்து இங்கே யாருமே வந்து முன் வரலை, நாங்கள் சொன்னோம்னா எங்களுக்காக முன் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் பயப்படுறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த சாலைங்கிறதே ரொம்ப ரொம்ப குறுகிய ஒரு சாலை. இந்த சாலையில் வந்து 2 பஸ்ஸு போக முடியாது அட் அ டைமில். அது மட்டும் இல்லாமல் ஒரு வண்டி நின்றுச்சு அப்படின்னா அந்த வண்டியை வந்து நம்ம நகர்த்தி விட்டுட்டு தான் அந்த அடுத்த இன்னொரு வண்டி போக முடியும். அந்த மாதிரியான ஒரு சாலை இது. இந்த சாலையில் கரெக்டாக தர்ஷன் அவருடைய வீட்டுக்கு முன்னாடியே ஒரு காரை வந்து நிறுத்தி இருந்திருக்கிறாங்க. அவர் அந்த நேரத்தில் ஜிம்லேருந்து கரெக்டாக வந்திருக்காரு. ஸோ வந்துட்டு இந்த நம்ம வீட்டுக்குள்ளார போகணும் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இந்த கார் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ இந்த கார் யாருடையது அப்படிங்கிறத கேட்குறதுக்காக அவர் அந்த காரை நிறுத்திட்டு இறங்கி வந்து சுற்றி முற்றி இங்கே இருக்கிற கடைகள் எல்லார்ட்டையுமே கேட்டிருந்திருக்காரு. ஸோ அது வந்து இங்கே யாருக்குமே அது தெரியலை. எனக்கு தெரியலேன்னு இருக்காங்க. கடைசியாக எனக்கு பின்னாடி இருக்கிறதோ இந்த டீ பாய் அப்படிங்கிற ஒரு கடையில் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இங்கே இருந்த ஒருத்தர் வந்து அந்த கார் என்னுடையது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாரு. ஏங்க இவ்வளோ நேரம் நான் கேட்டுட்ருக்கேங்களா, சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ தர்ஷன் வந்து அவர்கிட்ட சீக்கிரமாக வந்து கார் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நேராக அவருடைய காரில் போய் உட்காந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டாரு. அந்த டைமில் அவருடைய கசின் வந்து இங்கே வெளியே நின்றுட்டுருக்காரு. அவருடைய கேட்டை திறந்து உள்ளார போகிறதுக்காக அவர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் அந்த நீதிபதியினுடைய மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்திச்சூடி மற்றும் அவருடைய மனைவி மகேஸ்வரி அப்புறம் அவங்க அம்மா வந்து 3 பேருமே சேர்ந்து நடந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்க நடந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய காரை வந்து அவங்க எடுக்கிறதுக்காக வரும்பொழுது அவருடைய கசினை பார்த்து செலிபிரிட்டினா என்ன பெரிய இதுவா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தகாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அதை கேட்டு அவருடைய கசின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்ன ப்ரோ மரியாதையை தானே பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் வந்து தேவையில்லாமல் வந்து வாய் விடுறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க அம்மா வந்து அங்கேருந்து நேராக கையில் டீ கப்போட வந்து அந்த அவருடைய கசின் மேலேயே வந்து அந்த டீயை ஊற்றிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த டீ கிளாஸை வச்சு அவர் மேலே அடிக்கிறதுக்காக அவங்க அம்மா ஓங்கி இருக்கும்போது அவர் தடுக்க போனதை
ஆத்திச்சூடிங்கிறவர் வந்து அவங்க அம்மாவை அடிக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கீழே தள்ளி அவர் மேலே ஏறி அதுக்கப்புறமா அவரை வந்து சரமாரியாக தாக்கியிருக்காரு. ஆக்சுவலாக தர்ஷன் வந்து இங்கே இல்லை, அந்த சைடு இருந்த காருக்குள்ளார இருந்ததுனால அவருக்கு இங்கே என்ன நடந்ததுங்கிறதே தெரியல. அதுக்கப்புறமா அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா வந்து கடையில் இருக்கக்கூடிய அக்கா வந்து தம்பி உன்னோட கூட வந்தவங்களை யாரோ பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அங்கேருந்து வேகமாக வந்த தர்ஷன் வந்து இங்கே இருக்கிற யாரையுமே தாக்கலை. இங்கே இருக்கிற யாரையுமே தாக்காமல் அவருடைய கசினை காப்பாற்றுறதுக்கு தான் முற்பட்டிருக்காரு. இந்த இடத்துல தான் வந்து அவருடைய கசினை கீழே தள்ளி அவர் அடிக்க போயிருக்காரு. தர்ஷன் அவர் வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக அவரை வந்து பிடிச்சி மேலே இழுக்கிறதுக்காக பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்க அம்மா வந்து நேராக வந்து தர்ஷனுடைய கைகள்லையும் சரி, அவருடைய முகத்துலேயும் சரி, அவருடைய கழுத்துலேயும் சரி நிறைய கீறல்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க. நேரத்தில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளார இருந்து மேலே மாடியிலேருந்து அவங்களுடைய அக்கா வந்திருக்காங்க. ஸோ அவங்க அக்கா கிட்ட ரொம்பவே தகாத முறையில் வந்து அவரும் அவங்க அம்மாவும் அவங்க ஒய்ஃபும் பேசியிருந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் கூட அந்த நேரத்தில் வந்து வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்பவும் நான் நீதிபதியோட மகன் அப்படின்ற ஒரு கர்வத்தோட அப்படின்ற ஒரு விஷயத்தோட எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து ஜட்ஜோட பையன், உன்னை எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா திடீர்னு ஒரு பச்சை கலர் சட்டை போட்ட ஒருத்தர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து யார் ஒன்று அடித்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து இதே இடத்துல ரொம்ப நேரமாக நின்று தர்ஷன் அவர்கிட்டையும் அவருடைய கசின் அவர்கிட்டையும் பயங்கரமான சண்டையிலையும் வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா 3 மணி நேரமாக இந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த அம்மா சிலை இருக்கிற இடத்துல பார்த்தீங்க, அம்மாவுடைய போஸ்டர் இருக்கிற இடத்துல வந்து போலீஸும் சரி இவர்களும் சரி ஒரு 3 மணி நேரமாக இங்கேயே தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. இங்கே இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 மணி நேரமாக வந்து அவ்வளோ சண்டை போட்ட ஒருத்தவங்க, அவ்வளோ கத்தி பேசின ஒருத்தவங்க, அவ்வளோ கூச்சல் போட்ட ஒருத்தவங்க வந்து திடீர்னு போய் ஐசியூவில் படுத்துட்டு இருக்காங்க. ஒரு செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய தர்ஷனுக்கு இவ்வளோ நிலமை அப்படின்னா நாங்கள்லாம் சொன்னோம் அப்படின்னா எங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. நீதிபதியின் மகன் சொல்லப்படக்கூடிய ஆத்திச்சூடிங்கிறவரும் அவருடைய ஒய்ஃப் மகேஸ்வரியும் அவங்க அம்மாவும் சேர்த்து வேற ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. எங்கள் அம்மாவை வந்து தகாத வார்த்தையில் பேசினாங்க, எங்கள் அம்மாவை வந்து அடித்தாங்க, எங்கள் அம்மா கையை பிடித்து இழுத்தாங்க, இந்த மாதிரிலாம் வந்து அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களாம் அது வந்து இல்லை, அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இங்கே இருக்கிறவங்களாம் அவர் தடுக்க முற்பட்ட போது கூட அவர் எல்லாரையுமே தகர்த்து விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய தர்ஷனையும் அவருடைய கசினையும் அடிக்க தான் முற்பட்டிருக்கிறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆனால் இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது தர்ஷனும் அவருடைய கசின் பிரதரும் தான். ஆத்திச்சூடிங்கிறவரும் சரி அவங்க அம்மாவும் சரி ஒரு ஃபால்ஸான அலிகேஷனை வந்து கோர்ட்டில் இது போலீஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா தர்ஷனே வந்து இங்கே இருக்கிற பெண்கள் அந்த அம்மா மேலேயும் சரி அவங்க ஒய்ஃப் மேலேயும் சரி யார் மேலேயாவது கையை வச்சுருந்தாலோ இல்லாட்டி தகாத முறையில் பேசியிருந்தாலோ நாங்களே அதை போய் கேட்டிருக்கோம், யார் பேசினா என்ன, அது தப்புனா தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் மேலே தப்பே இல்லை, அந்த ஆத்திச்சூடி அப்படிங்கிறவர் மேலே தான் தப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இங்கே நீதிங்கிறது யாருக்கு வழங்கப்பட வேண்டும், நியாயம் அப்படிங்கிறது யாருக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குங்கிறத சொல்லலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.